இந்து மக்கள் கட்சி என்றால் மதவெறி, வன்முறை. உண்மையில் என்ன? இந்து மக்கள் கட்சிதான் மதவெறியால் பாதிக்கப்பட்டது. ஃபத்வா விதித்து படுகொலை செய்தார்கள். 160க்கும் மேற்பட்ட இந்து இளைஞர்கள் தமிழகம் முழுக்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வீரகணேஷ் ரத்தம் சிந்தி இருக்கின்றார். இந்த தமிழகம் முழுக்க ஏராளமான பேர் ரத்தம் சிந்தி இருக்கிறோம். ஏராளமான பேர் சிறைச்சாலையை தவச்சாலையாக மாற்றி இருக்கின்றோம். அடக்குமுறைகளை சந்தித்திருக்கின்றோம். ஆனாலும் காவிக்கொடியை ஏந்தி பிடித்து நெஞ்சு நிமிர்த்தி நாங்கள் இந்து தர்ம கருத்துக்களை முழங்கி வருகின்றோம். இந்துத்துவத்தை தியாகத்தால், கண்ணீரால், செந்நீரால் இந்த தமிழகத்திலே காத்து நிற்கின்றோம். எங்களை போய் வன்முறையாளர், எங்களை போய் மதவெறியர் என்று சொல்லுகிறார்களே, அப்படி சொல்லுகின்ற மதவெறியர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேதான் இந்த ஒலிப்பேழை வெளியிடப்படுகிறது. தமிழ் திரு நாட்டின் எழுச்சிமிகு மக்கள் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு. சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு 1967 தாய்மொழி காக்கும் போராட்டத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு. இதோ 2017 வந்துவிட்டது. இந்த திராவிட மாயை அகற்றிட, உண்மை தமிழர் எழுச்சி பெற்றிட, மாணவர்களே தாய் சமயம் காக்க வாருங்கள். இளைஞர்களே தாய் சமயம் காக்க வாருங்கள். ஆரியன், திராவிடன் என நம்மை பிரித்து, ஆரியன் என்றால் அது ஏதோ ஒரு இனத்தினுடைய பெயர், அவர்கள் இந்த நாட்டிலே நுழைந்தவர்கள் என்கின்ற கருத்து கால்டுவெல் பாதிரியாரால் உருவாக்கப்பட்டு திராவிட இயக்கத்தவரால் பரப்பப்பட்டு இன்றைக்கு 50 ஆண்டு காலம் இந்த தமிழகத்திலே அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்றார்கள். இந்த திராவிட மாயை முறியடிக்கப்பட வேண்டும். தமிழன் என்பவன் யார்? ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், ஆரியமும் தமிழும் ஆனான் கண்டாய். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்று சிவபுராணம் சொல்லுகின்றது. தமிழன்தான் ஆரியன். ஆரியன் என்பது குணத்தால் உயர்ந்தவனை குறிப்பது. ஆரியன் என்பது ஒரு இனத்தை குறிப்பதல்ல. ஆரியன் என்பது ஒரு ஜாதியை குறிப்பதல்ல. ஆரியன் என்பது குணத்தை, ஒழுக்கத்தை, ஆரியன் என்பது பழமையை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தையை, அந்த சொல்லை இங்கே பிரிவினைவாதத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முறியடிப்போம். இந்த திராவிட புழுகு மூட்டைகளை நாம் மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துவோம். தமிழர்களின் வாழ்வு ஆலயங்களோடு சம்பந்தப்பட்டது. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். எங்கு பார்த்தாலும் நம்முடைய முன்னோர்கள் கோவில்களை கட்டினார்கள். ஏனென்று சொன்னால் கோவில்கள்தான் அன்னதான கூடங்களாக, கோவில்கள்தான் சிற்ப கூடங்களாக, கோவில்கள்தான் கலை வளர்க்கும் இடங்களாக, கோவில்களே கோட்டைகளாக, கோவில்களிலே விஞ்ஞானம், கோவில்களிலே விவசாயம், கோவில்களிலே எல்லா விதமான கலைகளும். இந்த தமிழர் சமூகம் கோவிலை சார்ந்து வாழுகின்ற சமூகம். எனவேதான் தமிழகத்தினுடைய சின்னம் கூட ஆண்டாள் கோவில் கோபுரம்தான். தமிழனுடைய அடையாளம் கோபுரம். கோவிலிலே சென்று நாம் சுவாமியை தரிசனம் செய்ய, நம்முடைய முன்னோர்கள் கட்டிய கோவிலிலே நாம் சென்று சாமி கும்பிட இன்றைக்கு அறநிலையத்துறைக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. 1000 கோவில்களிலே விளக்கு இல்லை, வழிபாடில்லை. முல்லா மௌலிக்கு ஓய்வு பணம், அர்ச்சகர் வாழ்வு அஸ்தமனம் என்கிற நிலை இருக்கின்றது. கோவில்களை காத்திட, கோவில்கள் வியாபாரத்தலமாக மாறுவதை தடுத்திட, கோவில் காக்கும் வீரர்களாய், ஆலயம் காக்கும் அறப்பணியாளர்களாய் இந்து இளைஞர்களே, தமிழர்களே அணிதிரண்டு வாருங்கள். தமிழரின் அடையாளம் கோபுரம்தான். தமிழகத்திலே மதச்சார்பற்ற தன்மை, செக்குலரிசம் என்பது இந்துக்களை மட்டுமே குறிவைத்து விமர்சனம் செய்து இந்துக்கள் மீது மதவெறி முத்திரை குத்தி தனிமைப்படுத்துவது என்பதுதான் செக்குலரிசம், மதச்சார்பற்ற தன்மை என்று மிக தவறுதலாக பொருள் புரிந்து கொள்ளப்படுகிறது. மதச்சார்பற்ற தன்மை என்றால் என்ன? எந்த மதத்தையும் சாராமல் இருப்பதல்ல, எல்லா மதத்தையும் மதிப்பது என்பதுதான் மதச்சார்பற்ற தன்மை. ஆனால் இங்கே இஸ்லாமிய கிறிஸ்தவ மதங்களை மதிப்பதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இந்துக்களை காலில் போட்டு நசுக்குவதுதான் மதச்சார்பற்ற தன்மை என்கின்ற பொருளிலே எல்லோரும் இந்த மதச்சார்பற்ற தன்மை கருத்துக்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். இந்த போலி மதச்சார்பற்ற தன்மை முறியடிக்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் இடஒதுக்கீடு, சலுகைகள், முன்னுரிமை. கிறிஸ்தவர்கள் என்றால் இடஒதுக்கீடு, சலுகைகள், முன்னுரிமை. இந்துக்கள் என்றால், தமிழர்கள் என்றால் எதுவும் கிடையாது என்கின்ற நிலை. இதற்கு பெயரா மதச்சார்பற்ற தன்மை?
இது போலி மதச்சார்பற்ற தன்மை. இந்த மதச்சார்பற்ற தன்மை என்கின்ற இந்த போலியை நாம் நிச்சயம் முகத்திரையை கிழித்து மக்களிடையே அடையாளப்படுத்துவோம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க வாழ்க வாழ்கவே பாரதத்தாய் வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே ஹிந்து ஒற்றுமை வெல்கவே. சேரவாரும் ஜெகத்தீரே. தாய் சமயம் அழைக்கின்றது, தமிழ்ச் சமயம் அழைக்கின்றது, நம் இந்து சமயம் அழைக்கின்றது. மனம் திருந்தி வருவீரே, மாயைகளை புறந்தள்ளி ஹிந்து என்று சொல்வீரே. வாழ்வியலை வகுத்துத் தந்த ஹிந்து மார்க்கம் உணர்வீரே. இந்து மக்கள் கட்சியிலே உடனடியாக இணைவீரே. இழந்ததை மீட்க, இருப்பதை காக்க புறப்படு ஹிந்து இளைஞனே. காவி கொடியேந்தி ரௌத்ரம் பழகு, சிறுமை கண்டு பொங்கு. விரைந்திடு விரைந்திடு என் இந்து இளைஞனே, விரைந்திடு. இந்து மக்கள் கட்சி அறைகூவல் விடுக்கின்றது, விரைந்திடு. களத்திலே வெல்வாய் இந்து இளைஞனே, இது சத்தியம், விரைந்திடு. அழைக்கின்றார் வாவா தோழா. இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் வாவா வீரா. அர்ஜுன் சம்பத் அழைக்கின்றார் வாவா தோழா. இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் வாவா வீரா. மறுக்கப்பட்ட உரிமைகள் மீட்க இனிதே நீ வா. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் காக்க உடனே நீ வா. இதுதான் தருணம், எழுவாய் தமிழினமே. இளைஞர் எழுச்சி தேவை இக்கணமே. இதுதான் தருணம், எழுவாய் தமிழினமே. இளைஞர் எழுச்சி தேவை இக்கணமே. அர்ஜுன் சம்பத் அழைக்கின்றார் பாபா தோழா. இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் பாபா வீரா. காவிரி கங்கை இணைத்திட களமாடும், கச்சத்தீவை மீட்டிடவே போராடும். காவிரி கங்கை இணைத்திட களமாடும், கச்சத்தீவை மீட்டிடவே போராடும். கண்ணகி கோவில் காத்து இந்து மக்கள் கட்சி வெல்லும். தேச ஒற்றுமை ஓங்க நமது கட்சி பாடுபடும். கண்ணகி கோவில் காத்து இந்து மக்கள் கட்சி வெல்லும். தேச ஒற்றுமை ஓங்க நமது கட்சி பாடுபடும். அன்னை தமிழை சுவாசிப்போம் என்றது இந்து மக்கள் கட்சி. அனைத்து மொழிகளை இங்கே நேசிப்போம் என்ற கட்சி. அர்ஜுன் சம்பத் அழைக்கின்றார் பாபா தோழா. இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் பாபா வீரா. எளியோரை வலியோர் மிரட்டும் நிலை மாறும். இந்து மக்கள் கட்சி அதற்கு துணையாகும். எளியோரை வலியோர் மிரட்டும் நிலை மாறும். இந்து மக்கள் கட்சி அதற்கு துணையாகும். குரல் நெறியை நம் நெறியாக்க வந்தது இந்து மக்கள் கட்சி. வள்ளுவம் அதனை வாழ்வின் படியாய் தந்தது நம் கட்சி. குரல் நெறியை நம் நெறியாக்க வந்தது இந்து மக்கள் கட்சி. வள்ளுவம் அதனை வாழ்வின் படியாய் தந்தது நம் கட்சி. அன்னை தமிழை சுவாசிப்போம் என்றது இந்து மக்கள் கட்சி. அனைத்து மொழிகளை இங்கே நேசிப்போம் என்ற கட்சி. அர்ஜுன் சம்பத் அழைக்கின்றார் பாபா தோழா. இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் பாபா வீரா. அர்ஜுன் சம்பத் அழைக்கின்றார் பாபா தோழா. இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் பாபா வீரா. மறுக்கப்பட்ட உரிமைகள் மீட்க இனிதே நீ வா. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் காக்க உடனே நீ வா. இதுதான் தருணம், எழுவாய் தமிழினமே.
இளைஞர் எழுச்சி தேவை இக்கணமே, இதுதான் தருணம் எழுவாய் தமிழினமே. இளைஞர் எழுச்சி தேவை இக்கணமே. அர்ஜுன் சம்பத் அழைக்கின்றார் வாவா தோழா, இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் வாவா வீரா.